கலைஞர் செஞ்சுட்டார், கலைஞர் சொல்லிட்டார், கலைஞர் என்ன பண்ணிட்டாரு? கலைஞர்கள் நான் மரியாதை கொடுத்தான் கலைஞர் பேசிய என்ன கலைஞர் என்ன பண்ணாரு? இந்த தமிழ்நாட்டை அடமானம் தான் வச்சார். இப்ப கூட பேசினா இனங்கிறாரு. இனத்தை பூரா கொண்டு குமிச்சவர் தான் சிலவன்ல. இவர் இனத்தை பத்தி பேசுறாரு. எதுவுமே இல்லாத இந்த ஆட்சி என்னையா வெக்கக்கேடான ஒரு ஆட்சி. நீ இதை போட்டுக்கிட்டு மக்கள் என்னமோன்னு பண்ணி அந்த மக்கள் இந்த ரெண்டு கட்சிகளும் திமுக காங்கிரசுக்கு சரியான பாடம் போட்டோம் தான் எங்க ஆசை. இவர் பொய்யோட உச்சம் முதலே சொன்னார். கேட்டா எனக்கு பாவம் தான் கலைஞர். பொய் எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லைங்கிற பொய். இவர் எப்படிப்பட்ட பெரிய பெரிய துரோகிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான். உங்களுக்கு டிவியை கொடுக்குற மாதிரி கனெக்ஷன் சார்ஜ் அவர் வாங்கிட்டு போயிரு. இதுதான் உண்மை. மக்களை கனெக்ஷன் யார்கிட்ட இருக்கு சொல்லு? யாராவது பொதுமக்கள்கிட்ட இருக்கு. எல்லாமே கட்சிக்காரன் இவர்கிட்டையும் இவர் பேரப்பிள்ளைகிட்டையும் இவர் மகன்கிட்டையும் தான் இருக்கு. இதுதான் உண்மை. நான் சொல்றேன்னா இன்னைக்கு திமுகவுடன் தேமுதிக முதல் முறையாக நாங்க கூட்டணி அமைத்திருக்கிறோம். இது ஒட்டுமொத்த தமிழக மக்களும் சரி, இரண்டு கழகத்தை சேர்ந்தவர்களும் கூட்டணி கட்சியை சேர்ந்த அனைவரும் மிக சந்தோஷத்தோடு இந்த கூட்டணியை வரவேற்றிருக்காங்க. அதனால இந்த கூட்டணி 200+ பெற்று வெற்றி பெற்று அமோக வெற்றி பெறும் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியாக சொல்கிறேன். மாநிலங்களவை தேர்தலுக்கான அறிவிப்பு